ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டாக்டர் ஸ்டாக் ஷோவில் செக்ஷுவல் ஹெல்த் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் கன்சல்டன்ட் டாக்டர் ஷா தூபேஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இது ரெண்டுமே ரொம்ப காமனாக இருக்கு இல்லையா? ஸோ இதை இப்போ பார்க்கும்போது மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த போனோகிராஃபி ஒரு மெயினான ரீசனாக இருக்குமா இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு? அடிக்ஷன் கண்டிப்பாங்க. பிகாஸ் போனோகிராஃபிக் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஊரில் அந்த இன்டர்நெட்டை லிபரலைஸ் பண்ணாங்களோ அப்போவே pornographic industry, internet grew with porn. Actually, pornography was the reasons internet took off in a big way in the 1940s. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு இப்போது பொதுவாகவே அந்த காலத்தில் 1950ஸ்க்கு முன்னாடி யூ cannot see a woman naked. ஆனால் இப்போ நீங்கள் 40 மினிட்ஸில் 400 பெண்களை நேக்கடாக பார்க்கலாம். அப்போ பிரெயினுக்கு என்ன ஆகும்னா the man's brain develops what's called as an addiction pattern. ஸோ என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம், ப்ளஸ் ஒரு பார்ட்னரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஸோ பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஃபோன்லேயோ உட்காந்து they'll keep masturbating to it. மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் வரும், pornographic அடிக்ஷன் வரும். பார்ட்னர் செக்ஸில் அதனால அவங்க பார்ட்னரோட போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக என்ன ஆகும்னா when a man ejaculates, அவர் அந்த மேனோட இண்டிவிஜுவலோட பாடியில் என்ன நடக்கும்னா ப்ரோலாக்டின்ங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். ப்ரோலாக்டின் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இஸ் டு அவாய்ட் சீக்கிங் அதர் மேட்ஸ். So it's a mechanism. Prolactin is to basically tells the man, okay, you go to sleep, you have had your fill for the day, இன்னைக்கு போதும், இன்னொருத்தியை தேடி போடாதேங்கிறது. இட்ஸ் a natural mechanism. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணால் பார்ட்னரோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுவாங்களா? நோ. ஸோ செக்ஷுவல் அவாய்டன்ஸ் பிஹேவியர். செகண்ட், மெயினாக pornographic content is like eating a buffet meal every day. Imagine I get to see 400 women every day, இல்லை 500 women. நான் ஏன் என் பார்ட்னர் பின்னாடி போகணும்? அவசியம் எனக்கு தான் இங்கே வெரைட்டி கிடைக்குது. டெய்லி இட்லி இல்லை டெய்லி பஃபே மீல் நம்ம யோசிச்சோன்னா பஃபே இஸ் ஆல்வேஸ் டேஸ்டியர். பட் இந்த லாங் ரன் அது வயிறுக்கு எடுக்கும். இது பார்த்திங்கன்னா வயிறுக்கு எடுக்காது. ஸோ இதுதான் ஹெல்த்தி. ஒன் பார்ட்னர் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் லாங் ரன் இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி. அது pornography என்ன ப்ராப்ளம் ஆகும்னா இதுக்கே அக்கஸ்டம் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அந்த சம்டைம்ஸ் மென் நாங்கள் எப்படி பார்த்துருக்கோன்னா ஒரு நாளைக்கு 6 வாட்டி, ஒரு நாளைக்கு 7 வாட்டி அது பண்ணாமல் அவங்க அடுத்த வேலையே பார்க்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் போயிடுது. செகண்ட் இனிஷியல் டேஸில் தேர் ஹாப்பி டூயிங் இட்டுங்க. நாட்கள் போக போக ஹையர் டிகிரி ஆஃப் பானுக்கு போவாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தேசி கன்வென்ஷனல் பான் இல்லை சோலோ மாஸ்டர்பேஷன் பான் பார்க்குறாங்க. தென் தே லுக் அட் 2-sums and 3-sums and 4-sums, தென் தே கம்பைன் டாய்ஸ் வித் இட். ஸோ லிட்ரலி ஒரு ஷாப்பிங் கேட்டலாக் மாதிரி. யூ கோ இன்டு அ பான் சைட், யூ ஹேவ் அ கேட்டலாக் ஆஃப் த டைப் ஆஃப் பான்ஸ் யூ கேன் சி. அண்ட் தென் மென் டென் டு எக்ஸ்ப்ளோர் ஹையர் அண்ட் ஹையர் பான். ஒரு ஸ்டேஜ் மேலே எது பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தென் ஒரு ஓல்ட் சேயிங், pornography பார்த்தீங்கன்னா also leads to sexual crimes. ஸோ அது எப்படி சொல்லுவோன்னா rape is the practice and pornography is the belief behind. ஸோ ஈவன் செக்ஷுவல் கிரைம்ஸ் வர there are studies which say that pornographic conceptionனால இதெல்லாம் ஆறுதுங்கிறது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, டிவியில் பார்த்து வேறு எங்கே ரியலிஸ்டிக்காக எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்? One, you have to go to the red light area and do it there, and then you will try with massage parlors illa escort girls or try. Beyond that enna பண்ணுவீங்க? So to that extent it's very detrimental and damaging. So as much as possible pornography எப்படின்னா, for example say an individual is single and அவருக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, ஓகே நான் வெளியில் போகிற டைப் கிடையாது, I don't want to go to commercial sex workers, escort girls and இந்த மாதிரி போய் நான் அப்படி போனால் எனக்கு sexually transmitted disease வரும், அதுக்கு நான் பான் யூஸ் பண்ணிக்கிறேன் till I get my partner, till I get engaged or இது. ஸோ அப்படி ஒரு பிலீஃப் ஃபார்ம் பண்ணி some people restrict the amount of ejaculation to porn in a week. ஸோ once a month பண்ணுவாங்க. Maybe there it's okay and that's like a walking stick. உன்னால் முடியாது, ஸோ you use that as an outlet, sexual outlet யூஸ் பண்ணிக்கங்க. till the point you get your partner, do it. But in the alternate day, twice a week, ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி பண்ணுறவங்களாம் வெரி டிஃபிகல்ட். அவங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா வெறுப்புத்தன்மை பிரச்சனை, முந்துதல் பிரச்சனை, அடிக்ஷன் பேட்டர்ன் டிஸார்டர் நிறைய. அதே மாதிரி டெஸ்டோஸ்டோனும் உடலில் கம்மியாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் சஃபர் ஆகும், லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸுங்க. ஸோ இப்போ மாஸ்டர்பேட் த மோர் ஆஃபன் யூ மாஸ்டர்பேட் அப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது உண்மையா இல்லை இது ஒரு மித்தா? இல்லைங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது இல்லை, த செமன் வால்யூம் கம்மியாகும். ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா per ml of semen. அது யூஸ்வலாக மாறுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆணுக்கு
2500 உயிரணு வந்து in a minute it's produced and sperm production happens in waves. இந்த ஓஷன் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா வேவ் அப்பான் வேவ் வருது பார்த்தீங்களா, தண்ணி வந்து ஷோருக்கு வந்த பிறகும் அடுத்தடுத்த வேவ் வரும். ஸோ அப்படி தான் இட் ஒர்க்ஸ். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். என்ன கம்மியாகும்னா வால்யூம் கம்மியாகும். ஸோ வால்யூம் கம்மியாகும் போது ஆப்வியஸ்லி த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் இந்த எஜாக்குலேட் லுக்ஸ் லெஸ் பிகாஸ் யோர் வால்யூம் இஸ் லெஸ். இப்போ 15 ml into 15 million per ml into 1 ml is 15 million per ml into 0.5 ml is 7.5. So the total sperm ejaculate comes low. அதுதான் அதோட சயின்ஸ். ஸோ இப்போ இந்த போனோகிராஃபி இந்த இதெல்லாம் வந்து செக்ஸ் டாய்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு லீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செக்ஸ் டாய்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? செக்ஸ் டாய்ஸ் யூசேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் குட்டுங்க. ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 52% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் apparently in western European nations use sex toys. நம்ம ஊர்லேயும் வந்து செக்ஸ் டாய்ஸ் பேன் பண்ணாலுமே நிறைய பேர் வாங்குறாங்க. lot of places they sell it, right? And what happens is sex toysல வந்து பார்த்தீங்கன்னா STIs பரவும். இன்ஃபேக்ட் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் சர்வேஸ் ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் செக்ஸ் டாய்ஸ் யூசர்ஸ் வந்து அவங்க செக்ஸ் டாய்ஸை க்ளீனே பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண பிறகு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த பார்ட்னரோடு யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த லெஸ்பியன் பைசெக்ஷுவல் கே கொஸ்டினிங் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே யூஸ் செக்ஸ் டாய்ஸ் மோர் தென் ஹெட்ரோசெக்ஷுவல் கப்புள்ஸ். ஸ்டடீஸ் இருக்குது அதுக்கு, ஏன்னா தேர் மோஸ்ட்லி லோன்லி அண்ட் ஐசோலேட்டட் பார்ட்னர் இன்னும் அமையாமல் இருக்காங்க. ஸோ 40% ஆஃப் ஹெட்ரோசெக்ஷுவல் கம் LGBTQIA couples will not clean their toys. ஸ்டடீஸே இருக்குது. அதில் என்ன ஆகும்னா HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பரவும். HPV காசஸ் சர்விக்கல் கேன்சர். நிறைய பேருக்கு அதுவும் அந்த இதுவும் தெரியாது. ஸோ செக்ஸ் டாய் யூசேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இஸ் வெரி குட். ஸ்டேபிள் மோனோகேமஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆஸ் மச் as possible செக்ஸ் டாய்ஸ் அவாய்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி குட் தாங்க. ஸோ நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்கணும், நியூஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அதிர்சு வந்து யூஸ் பண்ணி தே ஹேட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மேல் வந்து இறந்துட்டார். ஸோ அப்போ வந்து ஒரு சரியான ஒரு அவேர்னஸ் இல்லையா, அது இன்ஸ்டெட் ஆஃப் காண்டம் தே ஹவ் யூஸ்ட் அதிர்சிவ்ஸ். அப்சல்யூட்லிங்க. அவேர்னஸ் வந்து ரொம்ப புவராக தாங்க இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஃபண்டமெண்டலி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐ திங்க் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேட்டரி பிஹேவியர் புதுசாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு மைண்டில் எப்போவுமே இருக்குது. சிங்கிள் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், மேரீட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும். ஸோ அதில் போய் ஏதோ ஒன்று இது பண்ணி மாட்டிடுறாங்க. சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ் பற்றி நம்ம சொல்லணுன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேருக்கு தெரியாது. ஓரோஜெனிட்டல் செக்ஸ்லேயும் HIV பரவுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. many people don't know and we have seen patients அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சென்ஸ் சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ் நம்ம சொல்லணுன்னா wearing a double condom is always better than a single condom. காண்டம் டேர் ஆயிடுச்சு அல்லது வந்து பார்த்திங்கன்னா காண்டம் ஃபெயிலியர்னு ஒன்று இருக்குது. 4% there's a condom failure rate. காண்டம் ஃபெயிலியர் இருக்கும் போது நீங்கள் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் அக்சஸ் பண்ணணும், டேப்லெட் போடணும், 24 hours ஆஃப் எக்ஸ்போஷருக்குள்ளே அது போடணும். அப்போ தான் HIV வராது, மற்ற நோய்கள் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய there are a lot of things. அதேமாதிரி there is something called as ஓரோஜெனிட்டல் செக்ஸ்க்குமே ஒரு டென்டல் டேம்ங்கிறது விற்கிது. இட்ஸ் லைக் அ மெஷ் லைக் திங். ஒரு காண்டம் நீங்கள் பாதியாக கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வெஜினல் என்ட்ரியில் இட் கேன் பி பிளேஸ்ட் அண்ட் தென் ஓரோஜெனிட்டல் கேன் பி டன். ஸோ இந்த மாதிரி there are சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ், பட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பேஷண்ட்ஸ் மேல் இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறீங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது காமனாக எந்த மாதிரியான பிரச்சனைகளோட வருவாங்க? மேல் இன்ஃபர்டிலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட், motility issues, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் ஷேப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் டெஃபிசிட்ஸு, ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஆஃப் மேல் இன்ஃபர்டிலிட்டி. உயிரணுவே ஒரு சில பேருக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் காமனாக பார்ப்போம். ஸோ இந்த கேசஸ்லலாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரதுக்கான காரணம் என்ன? ஒன்று வந்து நீங்கள் பான் அடிக்ஷன் மே லீட் டு திஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ மற்ற காசஸ்னால் அது என்னவா இருக்கும்? ஸோ மற்ற காசஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் காசஸ், அப்போ ஒரு 250 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ லோ ஸ்பெர்ம் கவுண்ட், லோ ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் யூஸ், லாங் டேர்ம் ஆன்டிபயோட்டிக் யூஸு, லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீவர்ஸ். அதாவது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு TB ஹிஸ்ட்ரி, மலேரியா, டெங்கு ஒரு 2-3 months பேக் வந்திருக்கும். கோவிட் ஹிஸ்ட்ரி, இப்போ COVID-19க்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து மேல் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் chronic fatigue syndromeோட வராங்க அண்ட் they're not able to procreate. லாங் ஸ்டாண்டிங் ஃபீவர்ஸ். அதே மாதிரி டெஸ்டிகுலர் சர்ஜரிஸ், வெறப்பகுதியில் சின்ன வயசில் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கலாம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிருக்கும், அது காமனாக இருக்குது. தென் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்,
இப்போ ஆண்களுக்கு வந்து எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒய் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட ஜீன்கள் வந்து டிலீட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அது தட் ஹேப்பன்ஸ் when they are 8 weeks in their mother's abdomen. அப்போ தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். அடல்ட் ஆன பிறகு தான் வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இருக்கும். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னா அவங்க வயசு வரதுக்கு முன்னாடியே உயிரணு உற்பத்தியெலாம் காணாமல் போய்டும். இன்னொரு சில ஆண்கள் பார்த்திங்கன்னா ஹைப்போகோனோட்ராஃபிக் ஹைப்போகோனாய்டிசம், வேறு எல்லாமே குட்டியாக இருக்கும், பியூபர்ட்டியே சரியாக வராது, ஓரளவுக்கு ஹைட் இருப்பாங்க, ஆனால் மீசை தாடி முடியுது அதெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து we have to give FSH, LH இன்ஜெக்ஷன்ஸ், டெஸ்டோஸ்டரோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் which can cause male infertility. அது தருவாக நம்ம எவாலுவேட் பண்ணி we must treat the patient. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஒய் குரோமோசோமில் வந்து ஜீன் டெலிட் ஆகுது. ஒரு ஜீன் எப்படி டெலிட் ஆக முடியும்? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? we don't really knowங்க எப்படி these genes get deleted. இல்லை delete ஆகாமல் சம்டைம்ஸ் என்ன ஆகுவாங்கன்னா the genes become repressed, ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே. அந்த கிட்டத்தட்ட உயிரணு உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 ஜீன்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஏதாவது ஒன்று ஒரு ஜீன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோடு மாதிரி தான். நீங்கள் சரி நீங்கள் கேட்குறீங்க ரைட், ஸோ யூ ஹேவ் சாஃப்ட்வேர், அதுக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்குது. 2-3 lines ஆஃப் த கோட் ஐ கேன் சேஞ்ச், the software may still function, but ஒரு சில functionalities போயிடும். It's something like that. Okay. 2-3 words, right? ஏன்னா AT, BT, GC அப்படி தானே வரும் உங்களுக்கு. அடெனைன், தைமன், குவானின், சைட்டோசின் இதுதான். ஸோ அந்த கோட், அந்த அமினோ ஆசிட் கோடில் வந்து ஏதாவது ஒரு இது போயிடுச்சு, இல்லை the amino acids are replaced with some other amino acidsனா ஃபங்க்ஷனாலிட்டி போயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் தெரியாது. அடல்ட் ஆன பிறகு நீங்கள் விந்து பரீட்சை எடுக்க பார்க்கும்போது உயிரணு இருக்காது. மோஸ்ட்லி ஏசோஸ்பாமியா தான் இருக்கும், இல்லை கவுண்ட் ரொம்ப லோவாக இருக்கும், மற்ற ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கும். ஸோ செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்னால் அவருக்கு இருக்காது. ஹேர் டிஸ்ட்ரிபியூஷனு, ஆண்மைக்குள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் ஆண் மல்ட்டுத்தன்மை இருக்கும். அதுதான் அதோட விஷயம். ஓகே சார். இப்போ வந்து இந்த செமன் அலர்ஜினா என்ன, காமனான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.